ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டா அதுல இருந்து பின் வாங்க மாட்டாங்க. ஒரு தன்னம்பிக்கையான குணம் ரிஷபராசிக்கிட்ட நிறைய இருக்கும். நீங்க எடுத்து பார்த்து இப்ப பாருங்க, குரு பகவான் எத்தனை வீட்டதிபதி உங்களுக்கு நல்லவரா கெட்டவரா? எப்படி 8ஆம் வீட்டதிபதியா? எப்போதுமே இவர் அசுரகுரு. யாரு? ரிஷபராசி அசுரகுரு. இவர் எப்போதுமே நம்ம சுபகுரு சொல்லுவாங்க. தேவகுரு அசுரகுரும்பாங்க. ஏன்னா உங்களுக்கு 8க்கு அவர் தான், 11க்கு அவர் தான். எப்படி 8ஆம் இடத்துல என்னென்ன இருக்கு? நம்முடைய மர்ம உறுப்பு, மர்ம ரகசியம். நல்லா பாருங்க, மர்ம ரகசியம், வெளிநாடு, அயன சயன போகம், வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாமே அந்த 8ஆம் இடத்துல இருக்குது. நீங்க ரிஷபராசியில் எத்தனை பேர் பிறந்தாலும் கேட்டு பாருங்க, வருமான பொருளாதாரத்துல ஒரு வீம்பு வம்பு வழக்கு பிரச்சனை சந்திச்சா மட்டும் கேட்டு பாருங்க. இதுல எதுவுமே மறுப்பே சொல்ல மாட்டாங்க. ஆமா. இப்ப ஏன் குரு நல்லா அனுகூலமா கொடுப்பாரு? அவர் இயல்பு நிலைக்கு திரும்பிட்டாரு. எங்க பாக்குற எடுத்தவன அவர் பாரு 6ஆம் இடத்தை பாக்குற நல்ல வேலை, சூப்பரால ப்ரமோஷன் வேலை அள்ளி கொடுப்பாரு பாருங்க. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்கிரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்ற குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரசு என்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே இது முக்கியமான ஒரு காலகட்டம். நல்லா பாருங்க, குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி 121 நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு அடிக்க போகுது ஜாக்பாட் யோகம். ஏன்னா நகை பணம் பொன் பொருள் ஆசையை காட்டக்கூடிய குரு பகவான் தான். குரு பார்த்தால் கோடி நன்மை இருக்கா இல்லையா? உங்க ஜாதகத்துல திசாபுத்தியை பார்த்துட்டு இப்ப குரு நல்லவரா கெட்டவரன்னு பார்த்துட்டு மூவ் பண்ணி அடிங்க வரிச்சு பாருங்க, நல்ல வெற்றி வரும். ஏன்னா 4 மாசம் குரு பின்னோக்கி நகர்ந்து சென்றார். அதாவது வக்ரனா சூரியன் கதிர்வீச்சுல சுலவா போறதான் வக்ரமான காலம். 4 மாசம் 121 நாட்கள் உங்க வாழ்க்கையில தடங்களை சந்திச்சீங்களா? எல்லாருமே பாருங்க, கேட்டு பாருங்க, ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இப்ப குரு நல்ல யோகத்துல, அவரு சொந்த சுய சாரத்துல. அனைவரும் இந்த வீடியோ மிஸ் பண்ணதையும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. குரு சுக்கிரன் ஜோதிட ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே, பொதுவாக ரிஷபராசி காலப்புருஷனுடைய 2வது ராசி ரிஷபராசி. நல்லா பார்த்துக்கணும், கால சக்கரத்தின் 2வது ராசி. இப்ப ரிஷபராசியுடைய குணம் எப்படி இருக்கும்? ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டா அதுல இருந்து பின் வாங்க மாட்டாங்க ரிஷபராசிக்காரன். எப்படி ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டா அதுல இருந்து பின் வாங்க மாட்டாங்க. ஒரு தன்னம்பிக்கையான குணம் ரிஷபராசிக்கிட்ட நிறைய இருக்கும். நீங்க எடுத்து பார்த்து எப்படி தன்னம்பிக்கையான குணம், தன்மானத்தோட இருக்கக்கூடிய குணம் எல்லாமே ரிஷபத்துக்கிட்ட உண்டு. இந்த ராசியில பிறந்துட்டா அந்த குணம் அப்படியே இருக்கும். அதிகமா குடும்பத்துக்காக தன்னைத்தானே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரே கேரக்டர் எதுனா அந்த ரிஷபராசிக்காரன் மட்டும் தாங்க. குடும்பத்து மேல ரொம்ப அன்பு செலுத்தக்கூடிய குணம், ரொம்ப நாகரிகமான குணமும் ஒழுக்கமான குணமும் திறமையான குணமும் ரிஷபராசிக்கிட்ட இருக்கும். அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி 121 நாட்கள் பிறகு இந்த குரு பகவான் இயல்பு நிறைக்கு போறார். அதாவது நல்லா பாருங்க, அவர் சூரியனுடைய கதிர்வீச்சுல ஸ்லோவா போனார். இப்ப நேரில் கொஞ்சம் ஃபாஸ்டா போறார். இதை சொல்ல போனா பின்னோக்கி நகர்ந்து போறார். இப்ப முன்னாடி போறாருன்னு அர்த்தம். ஒரு கிரகம் பின்னாடி போறதுக்கும் முன்னாடி போறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கும், ஸ்லோவா போறதுக்கும் ஃபாஸ்டா போறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. இதான் இந்த வக்ரமான காலமாங்க. எப்படி பார்த்தாலும் 3 மாசம் ஒரு வக்ரமா இருப்பார். நல்லா பாருங்க, இப்ப மார்ச் மாசம் 11ஆம் தேதி தான் அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. அதனாலதான் இந்த வீடியோ பதிவு பண்றேன் உங்களுக்கு. அப்ப கண்டிப்பா குரு சுக்கிரன் ஜோதிட டிவியை ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லபடியா வந்து சேரணும். அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. தயவு செய்து நான் எல்லா வீடியோவும் சொல்றதான், குரு சுக்கிரன் ஜோதி டிவில நம்ம எல்லா வீடியோ சொல்லக்கூடிய விஷயம்தான். இது ஒரு பொது பலனா தயவு செய்து பார்த்துக்குங்க. வாழ்நாள் பலனா எடுத்துக்க வேண்டாம். என்ன காரணம்? சில பேர் சொல்றீங்களே, உங்க வீடியோ தொடர்ச்சியா பார்க்குறோம், எந்த ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இல்லைன்னு சொல்றீங்க. அவங்களுக்காண்டி சொல்றேன், ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்முடைய விதிஜாதத்துல என்ன கர்மான்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கர்மால கண்டிப்பா பிறந்திருப்போம். இந்த கலியுகத்துல நம்ம ஜனனம் ஆகிறோம்னா கண்டிப்பாக ஒரு கர்மா இருக்கும். அது எப்ப வேலை செய்யும்? உங்களுடைய ஜாதக பிரகாரம் பிறந்த தேதி பிறந்த நேரம் பார்த்தீங்கன்னா அதான் உயிருங்கிறது. பிறந்த நேரம் தான் உயிருங்கிறது. ஒருத்தர் குழந்தை பிறந்து ஒருத்தருக்கு நல்லா இருக்கும். ஒருத்தருக்கு பாருங்க, ஒரு சில பேர் ஆரம்பத்துல இருந்து கஷ்டப்படுவாங்க, சில பேர் பிறந்ததுல இருந்து கஷ்டப்படுறாங்களா? இந்த வீடியோ பார்த்து நிறைய கேட்குறீங்களா, நான் பிறந்தது கஷ்டப்படுறேன்னு. அப்போ உங்க ஜாதகத்துல ஏதோ ஒரு கர்மா கண்டிப்பா வேலை செய்யும். அதாவது லக்னாதிபதி போய் மறைவுல போய் இருந்தால் குடும்பத்தாக உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் ஒரு 10 வருஷம் 5 வருஷம் திசாபதி வரும்போது அங்கே கொஞ்சம் பலன்கள் மாறுபடும். சில பேர் நல்லா போய்கிட்டு இருக்கும், திடீர்னு கீழே ஒரு சரிவை சந்திப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல அந்த காலகட்டம் வரும்போது அந்த கர்மா அவங்க சந்திக்கணும். அதெல்லாம் எல்லா வீடியும் என்ன சொல்றேன், குரு சுக்கிரன் ஜோதிட டிவில இது ஒரு பொது பலனா பாருங்க. உங்க ஜாதகத்தை செக் பண்ணுங்க. நீங்க பிறந்த நேரம் கண்டிப்பா ஒரு விஷயத்த சொல்லும்.
ஒண்ணும் இல்லைங்க. 9 கிரகம் இருக்குன்னா ஏதாச்சும் ஒரு கிரகம் பலவீனமா இருக்கும், ஏதாச்சும் ஒரு கிரகம் யோகமா இருக்கும். அந்த யோகமான கிரகத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். எது பலவீனமான கிரகம், அந்த பலவீனத்துக்கான பரிகாரத்தை பண்ணணும். இதான் விஷயம், வேற ஒண்ணும் கிடையாது. பெருசா உள்ள பாதிப்ப சின்னதா பரிகாரத்தை குறைக்க முடியுமா? முடியாதா? முடியும்ல. ஒரு பாதிப்பு வருதுன்னா அந்த பாதிப்பு கிரகத்துக்கிட்டே நம்ம சரண்டர் ஆகும்போது கண்டிப்பா அந்த பாதிப்புல இருந்து நம்ம வெளியில வந்துடலாம். அதனாலதான் அந்த குரு சுக்கிரன் ஜோதி டிவில ஒரு பொது பொறுப்பு நான் எல்லா வீட்லயும் கொடுக்குறேன். சில பேர் சொல்றீங்களே, நான் லைஃப்ல கஷ்டப்பட்டு இருக்கேன்னு சொல்றீங்களா, அவங்களுக்கான இந்த இந்த விஷயத்தை நான் சொல்றேன். ஏன்னா இப்ப இந்த குருபவன வக்ர நிவர்த்தி பேச்சு பேசுறேன்னு வச்சுங்களேன், பொதுவா பாருங்க, ஒரு மனிதனுக்கு தங்கம், பொன், பொருள், நகை எல்லாமே குரு. இதையும் தாண்டி நல்ல ஒழுக்கமான குணத்தை கொடுக்குறது குரு தான். நல்லா தெரிஞ்சுங்க. இவருடைய ஒழுக்கம் எப்படி இருக்குன்னா குரு பகவான் எடுத்து பார்ப்பாங்க. இவங்க ஜாதகம் ஏதாச்சும் தோஷத்தை நிவர்த்தி பண்ணலாம் குரு பகவான் எடுத்து பார்ப்பாங்க. நமக்கு ஏதாச்சும் நல்ல விஷயம் இருக்குன்னா குரு பகவானை பார்ப்பாங்க. ஏன்னா ஆசிரியர், நகை, பணம், பொருள் இது எல்லாமே குரு பகவான் தான். கல்வி நிறுவனம் நிறைய இருப்பாருங்க. இது எல்லாமே குரு தான் வருவார். அதனாலதான் இவருக்கு ஒரு பழமொழியே சொன்னாங்க, குரு பார்த்தா கோடி நன்மை. எந்த தோஷத்தையுமே நம்ம ஜாதகத்துல எடுத்து நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் தான். எல்லாரும் ஏன் குரு தசை குரு புத்தி வந்தா ஜாதகனோட எடுத்து வேகமா போய் பாக்குறாங்க? இதான் காரணம், வேற ஒண்ணும் கிடையாது. பெருங்கொண்ட பணத்துக்கு இன்கம் கதி அதிபதியா குருதாங்க. அதனாலதான் எல்லாருமே ஜாதகம் எடுத்துக்கிட்டு வேகமா ஓடுவாங்க. இதான் வேற விஷயமே ஒண்ணும் கிடையாது. அதனால நான் என்ன சொல்றேன் இந்த வீடியோல, உங்களுக்கு குரு என்ன பொசிஷன்ல இருக்காரு? ஒண்ணும் கிடையாது. நீங்க இந்த 3 நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க. என்ன நட்சத்திரம்? கார்த்திகை நட்சத்திரமா, ரோகிணியா, மிருகசீரிடமா? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஜாதக தசாப்தி நடக்காதுல்ல. ஒவ்வொருத்தருக்கும் விதமான கிரகம் வரும். உங்களுக்கு சொல்லுவாங்க, இத்தனை வயசுக்கு இந்த கிரகம் வருது, இது யோகமா இருக்கு, இது பலவீனமா இருக்கு, இதை பண்ணு, இதை பண்ணாத, இந்த கோயிலுக்கு போ, இந்த கோயிலுக்கு போகாத, இதை ஏதோ சொல்லுவாங்க, ஜாதகத்தை கரெக்டா சொல்லுவாங்க. அதனாலதான் இந்த வீடியோ எல்லாருக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. இது ஒரு பொது பலனா பாருங்க. ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்க வேணா. சில பேர் சொல்றீங்களே பொது பலன், நீங்க சொல்லக்கூடிய பொது பலன் மேட்ச் ஆச்சு, அதான் கால் பண்ணி சொல்றீங்களே, அதுக்காண்டி நான் இந்த விஷயத்த சொல்றேன். ஒரு சில பேருக்கு தசாபதிகளாக தான் நான் சொல்லக்கூடிய விஷயம் அங்கே மாறவே மாறாது, கரெக்டா இருக்கும், துல்லியமா இருக்கும். இப்ப பாருங்க, குரு பகவான் எத்தனாம் வீட்டதிபதி? உங்களுக்கு நல்லவரா கெட்டவரா? எப்படி? 8ஆம் வீட்டதிபதியா? எப்போதுமே இவர் அசுரகுரு. யாரு? ரிஷபராசி அசுரகுரு. இவர் எப்போதுமே நம்ம சுபகுரு சொல்லுவாங்க. தேவகுரு அசுரகுரும்பாங்க. தேவகுருங்கிறது நம்ம குரு, அசுரகுருங்கிறது சுக்கிர பகவான். எல்லா கலையும் கற்றது இந்த அசுரகுரு தான் சொல்லுவாங்க. ஆயக்கலை 60 கலையுமே பண்ணக்கூடிய ஒரே கிரகம் சுக்கிரன் தான். ஆசையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் தான். ஏன்னா இவர் குரு அப்படி கிடையாது. இவர் எதுவுமே பணம், பொருள், நல்ல ஒரு மாதிரி மதிப்பு, மாதிரி அந்தஸ்தை காட்டக்கூடிய குரு பகவான். ஏன்னா உங்களுக்கு 8க்கு அவர் தான், 11க்கு அவர் தான். எப்படி? 8ஆம் இடத்துல என்னென்ன இருக்கு? நம்முடைய மர்ம உறுப்பு, மர்ம ரகசியம். நல்லா பாருங்க, மர்ம ரகசியம், வெளிநாடு, அயன சயன போகம், வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேசு, பிரச்சனை எல்லாமே இந்த 8ஆம் இடத்துல இருக்குது. எப்படி? 8ஆம் இடத்துல எல்லாமே இருக்குது. அடுத்து பாருங்க, 11ஆம் இடதிபதி. 11ல என்னென்ன இருக்கு? உங்களுடைய ஆசைகள், லாபம், பொருளாதாரம், ஒரு பெரிய விஷயம் அடையக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த 11ஆம் இடத்துல இருக்குது. மூத்த சகோதர உறவு, உடம்பு, உடல் ரீதியா பாத்தீங்கன்னா நம்ம கால் பகுதி எடுத்துக்கலாம். கால் பகுதி இது எல்லாமே இந்த 11ஆம் இடம். இது போய் எங்க இருக்கு? 2ஆம் இடத்துல போய் நிக்குதா? இங்க வாக்குஸ்தானத்தை போய் நிக்குதா? அப்ப குடும்பத்துல இது சம்பந்தமாக ஒரு தடங்களை பார்த்திருப்பீங்களா? என்ன பண்ணிருப்பீங்க? ஒரு அலைச்சல் நிறைய இருந்திருக்குமா? வருமானம் சரியில்லாம இருந்திருக்குமா? நீங்க கேட்டுக்கோங்க. நீங்க ரிஷபராசில எத்தனை பேர் பிறந்தாலும் கேட்டு பாருங்க. வருமான பொருளாதாரத்துல ஒரு வீம்பு, வம்பு, வழக்கு, பிரச்சனை சந்திச்சா மட்டும் கேட்டு பாருங்க. இதுல எதுவுமே மறுப்பே சொல்ல மாட்டாங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. காசு பணத்துல, பொருளாதாரத்துல ரொம்ப கீழே சரிவில் விழுந்தாக மட்டும் கேட்டு பாருங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. இது நீங்க கண்டிப்பா கேளுங்க. சகோதர, உங்க அண்ணன் தம்பி உறவுல பிரச்சனை இருந்துச்சா கேட்டு பாருங்க, ஆமா ஆமாங்க. அடுத்து தாய் மாமா உறவுல மனக்கசப்பு இருந்துச்சா பாருங்க, ஆமாமா. ஏன்னா அது புதனுடைய வீட்டை போய் இங்க குரு இருக்காரு. காசு பணத்துல பிரச்சனை இருந்துச்சா கேட்டு பாருங்க, ஆமா ஆமாங்க. தொழில் வேலையில உத்தியோகத்துல ஒரு சரியில்லாத அமைப்பாங்க கேட்டு பாருங்க, ஆமாம்பாங்க. இதெல்லாம் இவங்க இங்க கேட்டா சொல்லுவாங்க, ஆமா இருந்துச்சு, திடீர்னு காலில் அடி விட்டுச்சு, பண பிரச்சனை இருந்துச்சு, எனக்கு பொருளாதார பிரச்சனை இருந்துச்சு, வருமான பிரச்சனை இருந்துச்சு, எனக்கு நிரந்தரமா வேலை இல்லை, நான் கடன்ல போய் மாட்டிக்கிட்டேன். ஏன்னா இந்த குரு வந்து வக்ரத்துல, நான் சொன்ன டேட்ல நவம்பர் மாசம் 11 அப்புறம் நான் சொன்ன விஷயத்துல ஏதாச்சும் ஒரு பலவீனத்தை நீங்க பாத்தீங்களா கேட்டு பாருங்க சொல்லுவாங்க. நண்பர்கள் எதிரி, மனைவி கிட்ட, கணவன் மனைவியில் ஒரு மன வருத்தம், கசப்பு, இது எல்லாமே இருக்கும். 2வது மனைவியா, முதல் மனைவி, எந்த ஒரு மனைவியா இருந்தாலும் சரி ஒரு கசப்புகள் இங்க இருக்கும். நீங்க கேட்டு பார்த்துக்குங்க. பொதுமக்கிட்ட கெட்ட பேர் எடுத்திருப்பாரு, இல்ல மனைவி கிட்ட கெட்ட பேர், நண்பர்கிட்ட கெட்ட பேர் இருப்பாரு, ஏதாச்சும் ஒரு தரங்களை இருப்பார், அரசாங்க ஒரு தரங்களை பார்த்துருப்பாரு, வெளியில வேலை உத்தியத்துல ஒரு பிரச்சனை இருப்பார், தொழில ஒரு லாபம், காசு பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்பாரு. நீங்க கேட்டு பாருங்க. ஏன்னா நமக்கு நிறைய அதிக ஜாதகம் கொடுத்தது ரிஷபராசிக்காரங்க. இப்ப ஏன் குரு நல்லா அனுகூலமா கொடுப்பாரு? அவர் இயல்பு நிறைய திரும்பிட்டாரு. எங்க பாக்குற எடுத்தவன அவர் பார்வை 6ஆம் இடத்தை பாக்குற, நல்ல வேலை, சூப்பரால ப்ரொமோஷன் வேலை அள்ளி கொடுப்பாரு பாருங்க. இப்ப நீங்க செக் பண்ணிக்கோங்க. நல்ல வேலை. எத்தனை பேருக்கு வெளிநாட்டுல உள்ளவங்க விசா பிரச்சனை, விசா பிரச்சனை சரியாகும், நல்ல உயர்ந்த அனுகூலமான வேலை கிடைக்கும். எதை வச்சு சொல்றீங்க வேலை கிடைக்கும்? நல்லா பாருங்க, குரு சுயசாரம் ஆயிட்டாருங்க. 11ஆம் வீட்டு அதிபதிங்க, நேரம் 6ஆம் இடத்தை பாக்குறாருங்க. இதனால வரைக்கும் அவர் பின்னோக்கி நகர்ந்துப்பாங்க. இப்ப நேரா போறாருங்க. கண்டிப்பா அந்த இடத்த பார்த்தாவே கண்டிப்பா வேலை உத்தியத்தை கொடுக்கணும் இல்லைங்க? கண்டிப்பா வேலை செய்யும். இதான் காரணம். எதையும் நான் வச்சு சொல்லல. நோய் இருக்காது, எதிரி இருக்காது, பகை இருக்காது, கடன் இருக்காது, வேலை உத்தியோகம் நல்ல ஒரு மாற்றத்தை அவர் கொடுக்கணும். அப்ப ஜாதகத்துல குரு நல்லா இருக்கணும். இப்ப நீங்க எடுத்து மூவ் பண்ணணும், அடிக்கணும், ஜெயிக்கணும்.
மார்ச் 11க்கு அப்புறம் நான் சொல்றேன். இதெல்லாம் வேலை செய்யும். கடன் இருக்காது, பகை இருக்காது, எதுவுமே இருக்காது. பொருளாதார வருமானம் சூப்பரா இருக்கும். இப்ப நிறைய பேர் பாருங்க, கடன் வாங்கி இடம் வாங்கிலாம் பாருங்க. கண்டிப்பா நான் சொல்றேன், கடன் வாங்கி இடம் வாங்குவீங்க. அதுக்கான பிளான் வரும் பாருங்க. ஏன் இடம் வாங்குவீங்க? 2ஆம் இடத்துல குரு இருந்தா இடம் தானே வாங்கி ஆகணும். 11க்கு 2 இருந்தா காசு பணத்தை இடத்துல பூமியில போட சொல்லுவாருங்க. ஒரு வழக்குல ஜெயிப்பீங்க. அப்பாவோட சொத்து, அம்மாவோட சொத்து வழக்குல ஜெயிப்பீங்க. இப்ப சொந்தமா வீடு, வண்டி, வாகனம், சொத்து, காரு, பங்களா வாங்கி ஆகணும். ஏன் வாங்கி ஆகணும்? என்ன காரணம்? குரு சுயசாரம் மைய போறாரு. அதனால நிறைய வாய்ப்பை கண்டிப்பா அள்ளி கொடுப்பாரு. அவர் 8ஆம் இடத்தை பார்த்து நேரா அவர் எங்க பாக்குறாருன்னா 10ஆம் இடத்தை பாக்குறாரு. தொழில வளர்க்க வைப்பாரு, இல்ல வண்டி வாகன வீடு பூமியை வாங்க வைப்பாரு. இதுல ஏதாச்சும் ஒரு விஷயம் வரும். ஏதாச்சும் ஒரு வழக்குல நீங்க ஜெயிக்க போறீங்க. அரசாங்க வேலை எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள் எழுதி பாருங்க, சூப்பரா இருக்கும். ரிசல்ட் நல்ல ரிசல்ட், சாதகமான ரிசல்ட். ஏன்னா சூரிய பகவான் ராசியை நோக்கி எப்படி பார்த்தாலும் வந்துருவாரு. ஒரு 3-4 மாசத்துல வந்துருவாரு. வருவாரு, அரசாங்க வேலையை கொடுப்பாரு, ஒரு தலைமை பொறுப்பை கொடுப்பாரு, எல்லாமே சாதகமாகும். நீ கவலையப்படாதீங்க. வெளிநாடு வெளியில வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன், நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. இப்ப லாட்ரி எடுத்தா கண்டிப்பா அடிக்கும். அதுக்காண்டி அதே பணத்தை போட்டு வரைய முடியாது. ஜாதகத்தை மூவ் பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். 2ஆம் இடத்துல குரு வக்ர நிவர்த்தியாகி 11ஆம் இடத்துல 2ஆம் இடத்துல இருந்தால் பணம், காசு, பொண்ணோ பொருளோ நகையோ சேமிப்பு ஏதாவது ஒரு விஷயம் வரணும். அப்ப லாட்ரி சீட் அடிச்சு அடிக்குங்க அமைப்பு வருது. மூவ் பண்ணி பார்த்துக்குங்க, கண்டிப்பா உண்டு. ஏன்னா உங்க ராசி தூக்கி சுக்கிரன் பகவான் வந்துருவாரு இந்த காலகட்டத்துல. ஏன்னா 3 மாசம் அங்க ஒண்ணும் இல்ல ராஜா. இப்ப எல்லாமே இப்ப காசு பணம் சேமிப்பு இனிமே தான் வரும். வெளிநாடு போவீங்க, வெளியூர் போவீங்க, கமிஷன் வியாபாரம், ரியல் எஸ்டேட் பிசினஸ், ஆசிரியர் வேலை, மெக்கானிக்கல் எல்லாமே சூப்பரா இருக்கும். புதுசா தொழில் பண்றக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு இப்ப மூவ் பண்ணி அடிங்க. செம்ம லக்கு சனி பவன் நல்லா இருந்தா மட்டும் போதும். நீங்க உங்க லக்கணத்துல இருந்து 10ஆம் இடம் நல்லா இருக்கா? இப்ப 10ஆம் இடம் கோச்சார கிரகமான சனி பகவான் நல்லா இருக்காரா? ஏதாவது சனி நல்லா வரா கெட்ட வரான்னு பார்த்துட்டு நீங்க எடுங்க, தொழில பாருங்க, சூப்பரா இருக்கும். இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, கமிஷன் வியாபாரம், அடுத்து ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்கறவங்க, ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணுவாங்க, உணவு சார்ந்த ஃபீல்டு, கலைத்துறை, இந்த துறையெல்லாம் பட்டை கிளப்புவீங்க. நான் கெட்டது நான் சொல்ல வரல. நான் தயவு செய்து சொல்றேன், நான் கெட்டது சொல்ல வரல. நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு உங்க ஜாதகத்துல. நீங்க தயவு செய்து எல்லாருமே செக் பண்ணுங்க. சில பேர் கேட்குறீங்க, ரிஷபராசிக்காரங்க திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதி கொடுப்பீங்களா? கண்டிப்பா என் கைப்பட திருக்கணித முறைப்படி நான் ஜாதகம் எழுதி கொடுக்குறேன். கைப்பட எழுதுவீங்களான்னு கேட்டிருக்கீங்க. ஏன்னா இப்ப எல்லாருமே பாருங்க, ஒருத்தருடைய ஜாதகத்தை நம்ம விதி எழுதுறோம்னா கண்டிப்பா கைப்பட எழுதுனா அது ஒரு பலன் இருக்கும். ஒரு சில பேர் பாருங்க 2 ஜாதகம் 3 ஜாதகம் ஒரே கடத்தை சேர்த்து எழுதிப்பான். அப்படி எழுதக்கூடாது. ஒவ்வொருத்தருடைய விதியுமே ஒவ்வொரு தனித்தனி நோட்டா ஜாதகமா எழுதி வைக்கும். சில பேர் வீட்டுல பார்த்துருப்பீங்க, இதெல்லாம் இருக்கும். ராசி கட்ட முன்னையும் பின்னையும் இருக்கக்கூடாது. ஒரு பக்கம் ராசி, ஒரு பக்கம் நவாம்சம். இப்படிதான் நம்ம ஜாதகம் எழுதுறது தெளிவா இருக்கணும். முன்னையும் பின்னையும் இருந்தா பலனே இங்க வாழ்க்கையில அவங்க எந்த ஒரு முன்னேற்றம் பார்த்துருக்க மாட்டாங்க. நீங்க எடுத்து பார்த்துக்குங்க. இந்த பதிவுனால சொல்றேன் நான். சில பேர் ஜாதகம் எழுதியும் கேட்குறீங்களா? அதுக்காண்டி நான் ஜாதகம் எழுதி நம்ம கைப்படம் எழுதி கொடுக்குறோம். அந்த ப்ராசஸ் நிறைய கேட்கறதுனால நம்ம கைப்படம் எழுதி கொடுக்குறோம். இப்ப நட்சத்திர பலன் பார்ப்போம். முதல் நட்சத்திரம் எப்படி? இதுல முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம். நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையா இருக்கணும், நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க. எல்லாமே உங்களுடைய வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா வரும். கார்த்திகை நட்சத்திரம் அனைவரும் சொல்றேன், நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கும். பயங்கரமான தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் பயங்கரமா இருக்கும். கார்த்திகை நட்சத்திரம் நீங்க எடுத்து பார்த்துக்கோங்க. பொய் சொல்ல மாட்டாங்க, ஏமாத்த மாட்டாங்க. எப்போதுமே குடும்பம் ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க. அம்மா, வீடு, இடம், பூமி மேல ரொம்ப ஆர்வம் இருக்கும். வண்டி வாகனம் நிறைய ஆசை இருக்கும். நிறைய ஒரு பயங்கரமான திறமையான குணம் கண்டிப்பா இருக்கும். 1 லட்சத்து ரூபாய்க்கு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. எப்போதுமே பொருள் மேல, லாபத்து மேல, வருமானத்து மேல ரொம்ப ஆசை இருக்கும். நீங்க கேட்டு பாருங்க. சொந்த காலில் நிக்கணும், சொந்த தொழில் பண்ணணும், யாருக்கிட்டையும் என்ன கை கட்டி நிக்க கூடாது, எண்ணங்கள் உங்ககிட்ட நிறைய இருக்கும். இதான் உங்களுடைய கேரக்டர். இப்ப பாருங்க, சூப்பரா கொடுப்பாரு பாரு. அரசாங்க வேலை, அரசு மூலம் அனுகூலம், வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி, தொழில் உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும். எந்த காரியத்தாலும் சரி, கார்த்திகை எல்லாமே சூப்பரான யோகம் வருது பாரு. வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்பில் ஒரு மாற்றம் போறது, தொழில ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்குங்க. நீங்க கார்த்திகை நட்சத்திரம் செக் பண்ணி பாருங்க, நல்ல ஒரு மாற்றம் இனிமே வரும். ஏன்னா உங்க ராசியை நோக்கி சூரியன் வர்றாரு. அதனால நான் இங்க கெட்ட அப்படின்னு சொல்ல மாட்டேன். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தரங்களை சந்திச்சிருப்பீங்க. என்ன சந்திச்சிருப்பீங்க? காசு பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க. தொழில் உத்தியம் சரியா இருந்திருக்காது. உங்களுடைய புகழ், அந்தஸ்து, கௌரவத்துல ஒரு பிரச்சனை வந்திருக்கும். நீங்க கேட்டு பார்த்துக்குங்க. திருமண வாழ்க்கையில ஒரு மனக்கசப்புகள் இருந்திருக்கும். நண்பர்கள் கூட்டாளில ஒரு பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க. மாமனார் மாமி ஒரு உறவுல ஒரு கசப்பு இருந்திருக்கும். நீங்க கேட்டு பார்த்துக்குங்க. தொழில் உத்தியோகம் வந்து மந்தமான தன்மை இருந்திருக்கும். இதெல்லாம் இருந்திருக்கும். பெருசா வாழ்க்கையில சாதிச்சிருக்க முடியாது. ஆனா இனிமே சாதிப்பீங்க. இனிமே வக்ர நிவர்த்தி, குரு வக்ர நிவர்த்தி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. அடுத்து ரோஹிணி நட்சத்திரம் ரொம்ப அன்பான குணம், பாசமான குணம், ஒழுக்கமான குணம், தன்மையா இருக்கணும், எல்லாமே சூப்பரா இருக்கும். இனிமே ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய போறீங்க. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர், படிப்பு, தொழில் உத்தியோகம் மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கு. யாரு ரோஹிணில பிறந்தவங்க சொல்றேன், நல்ல லைஃப்ல ஜெயிக்கக்கூடிய நேரம் கண்டிப்பா வேலை செய்யும். ஏன்னா கலைத்துறை எந்த வேலையும் உணர்வுபூர்வமா பார்ப்பாங்க. ரோஹிணி நட்சத்திரம் சூப்பரா இருக்கு. அடுத்து மிருகசீரத்தை தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம், டேலண்டான குணம், அறிவான குணம் நிறைய இருக்கு. யார் மிருகசீரத்தை பிறந்தவங்க இனிமேல் லைஃப்ல ஜெயிக்க போறீங்க. மிருகசீரத்தை பிறந்த எல்லாத்துக்கும் சொல்றேன், டைமிங் சூப்பரா இருக்கும்.
வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்புகள் ஒரு மாற்றம் ஆகுறது, தொழில் ஒரு மாற்றம், எல்லாமே சூப்பரா இருக்கு. யார் மிருகசிருத்த அனைவருக்கும் சொல்றேன், நல்ல டைம் வேலை செய்து அது நல்லதா கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கங்க. எடுத்த காரியம் உங்க பக்கம் வெற்றி. ஏன்னா இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி பாருங்களேன், செவ்வாய் வந்து 9ஆம் இடத்துல இருந்தா கண்டிப்பா குடும்பத்துல, வருமானத்துல, பொருளாதார ஏதாவது கஷ்டத்தை கண்டிப்பா கொடுத்துருப்பாரு. நீங்க கேட்டுக்குங்க. மெயினா அந்த நெருப்பு சார்ந்த வேலை, யூனிஃபார்ம் வேலை பார்க்குறவங்க, அடுத்து மருத்துவத்துறை, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, இந்த மெக்கானிக்கல் ஃபீல்டு, எந்த ஃபீல்டா சரி, இனிமேல் நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு வரும். இப்போ நல்ல கிரகம் உங்களுக்கு வேலை செய்து பார்த்துக்கு. அவருடைய குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி ரிஷபராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது.